நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் நெருப்பாய் சுடுகிறது சுடுகிறதா எரிகிறதா ஸோ ஏதோ ஒன்று விடுங்க. கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில யாரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாங்கை வச்சு மட்டுமே ஒரு படத்துக்கு ஒரு ஐப்பு கிரியேட் ஆகி ரிலீஸ் ஆச்சுன்னா அது இந்த நீக், அதாவது நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம். நம்ம தனுஷ் அவருடைய டைரக்ஷனில் வெளிவந்த ஒரு திரைப்படம். மலையாளத்தில் எப்படி புரியமுழு அப்படின்ற ஒரு படத்தை பற்றி நம்ம பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் வெளிவந்த ஒரு திரைப்படம் டிராகன். அதுக்கடுத்து நீக். இந்த 2 திரைப்படமும் கிளாஷில் வந்துச்சு. ஆனால் பார்த்தா கடைசியில் டிராகன் ஹிட் அடிச்சு நீக் படம் ஏன்டா ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. நீக்குக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கல. அதில் குறிப்பாக அந்த ஹீரோவை பார்த்தா நம்மளுக்கு அடிக்கணும் தான் தோணுது. ஸோ அப்படின்ற மாதிரி. சரி, இப்போது இந்த நீக் திரைப்படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படம் எப்போ டிஜிட்டலாக ஓடிடியில் வெளிவரும் அப்படின்றது ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கேன். இந்த படத்தோடைய ஓடிடி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. அமேசான் பிரைம் வாங்கியிருக்காங்க ஹைப்ரிட் முறையில். தேட்டரில் வந்துட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி நம்ம அமேசான் பிரைம் இந்த படத்தோடைய ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். அந்த இடத்துல இந்த படம் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பிக்கெஸ்ட் சம்பவமா அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ அதை பற்றி ஒரு எக்ஸ்க்ளூசிவான தகவல் என்னென்னா, இன்று இல்லைனாக்கா நாளை மறுநாள், இன்று போய் நாளை வா அப்படின்ற மாதிரி இந்த நீக் திரைப்படம் அந்த இடத்துல உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஸ்ட்ரீம் ஆக போகுது. மேபி இந்த படம் அன்சென்சாரில் வரதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் சென்சார் பண்ணுறதுக்கு இந்த படத்தில் ஒரு மண்ணுமே இல்லாத அப்பாற்பட்ட பிரச்சனை. இருந்தாலும் அந்த இடத்துல வேறு மாதிரி வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது வரைக்கும் பார்க்கல, உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க சம்பவத்தை முடிச்சதுக்கப்புறமா நான் டெஃபினட்டாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.